வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைக்கு நகர்வள பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது நீலமலை நெப்போலியன் என்றும் நீலமலை ராசா என்றும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் வர்ணிக்கப்படுகின்ற நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ராசா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் இவர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலே வாக்கினை சேகரித்தார். அன்றே தெரிந்துவிட்டது இவர் வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறப் போகிறார் என்று. அந்த கூட்டங்களும் அந்த எழுச்சியும் பார்ப்போம். நகர கழக, நகர, ஒன்றிய, பேரூர், மாவட்ட அளவிலான அனைத்து நிர்வாகிகளே, காலம் கருதி ஒற்றை சொல்லி சொல்ல வேண்டுமானால், அன்பிற்குரிய இந்த கூட்டணியுடைய தலகத்துகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு மீண்டும் இந்த தொகுதியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால், கழகத்தினுடைய தலைவர் அவர்களால் உங்கள் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த கூட்டங்களும் எழுச்சிகளும் கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவினால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய கடுமையான உழைப்பு, அந்த உழைப்பின் பயனாக வெற்றி வாகை சூடினார் ராசா அவர்கள். வெற்றி வாகை சூடி நாடாளுமன்ற தேர்தலிலே இவர் வெற்றி பெற்றனுடைய சான்றிதழை எடுத்து சென்று தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவரிடம் காண்பிக்கும் இந்த காட்சி கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணுகின்ற போதே வெற்றி பெற்று விட்டார் நீலமலை நெப்போலியன் ராசா என்று சொல்லி மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். அதன் பயனாக வெற்றி பெற்று அந்த சான்றிதழை தமிழக முதல்வரிடம் சமர்ப்பிக்கிறார். பிறகு தனக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியினை தெரிவிக்கும் நிகழ்ச்சிகளை நீலகிரி மாவட்டம் பர்லியார் முதல் தொடங்குகிறார் தன்னுடைய நன்றியை. இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற மலை மாவட்டத்தின் மைந்தன் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களும், முன்னாள் அமைச்சரும் இந்நாள் அரசு கொறடாவுமாக இருக்கின்ற கடமை வீரர் ராமச்சந்திரன் அவர்களோடு நீலமலை நெப்போலியன் பர்லியார் பகுதியிலே இருந்து தன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் இந்த காட்சி. நீலகிரி எல்லை பர்லியாரில் தொடங்கி குன்னூர், கோத்தகிரி, உதகை, கூடலூர், பந்தலூர் என்று இவர் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றிதனை சொல்லி வரும் நிகழ்ச்சி இன்றைக்கு கடந்த 5 மாதங்களாக ஜூன் 4ஆம் தேதி வெற்றி வாகை சூடுகிறார். அதனைத் தொடர்ந்து இவர் 5 மாதமாக தனக்கு வாக்களித்த மக்களுக்கு தன்னுடைய தொகுதி முழுவதும்
ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு ஊராக சென்று நன்றியினை தெரிவித்து வரும் நிகழ்ச்சி. இது கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியில் என்று தொடங்கி இவர் நன்றியினை தெரிவித்து வருகிறார். இந்த 5 மாத காலமாக நேற்றைய தினம் கூடலூர் வருகை தந்தார். கூடலூர் வருகை தருகின்ற போது கொட்டும் மலை கொட்டிக் கொண்டிருக்கிறது. கொட்டும் மலையையும் பாராமல் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக இவர் பாரோடு எல்லமலை சீப்போரம் என்று அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களை சந்திக்க இந்த விடாத அடை மலையிலும் செல்லும் காட்சி அவருக்கு கும்ப மரியாதையோடு கொட்டும் மலையில் மக்கள் உற்சாகமான வரவேற்பை தருகின்ற இந்த நிகழ்வு எல்லோரையும் நிகழ வைத்தது. கொட்டுகிறது மலை. அந்த கொட்டும் மலையில் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றியினை தெரிவிக்கிறார். நீலமலை நெப்போலியன் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா அவர்கள் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி. செல்லும் இடமெல்லாம் கும்ப மரியாதையோடு வரவேற்பு. ஓவேலி பேரூராட்சி கழகத்திற்கு உட்பட்ட அண்ணா நகர், பெரிய சூண்டி, காந்தி நகர், பெரியார் நகர், பாரோடு, கிளன்மன்ஸ், சீப்புரம், எல்லமலை என அனைத்து பகுதிகளிலும் இந்த மலையிலும் கொட்டும் மலையிலும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி செலுத்த செல்லுகிறார். கொட்டுகிறது மலை கொட்டட்டும் என்று கொடைபிடித்து ராசா நீலமலை நெப்போலியன் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வரவேற்பை கொடுப்பதற்கு பெண் வாக்காளர்களும் பெண் கழக நிர்வாகிகளும் என்று கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் அலை கடல் என திரண்டு வரவேற்பை கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு உற்சாகமான வரவேற்பை கொடுத்த ஒரு நிகழ்ச்சி, எல்லோரையும் நெகிழ வைத்த நிகழ்ச்சி. அடாத மலையிலும் விடாமல் வந்து நன்றியை சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் அவர்கள் வாழ்க என்று வானை உயருகின்ற கோஷங்களோடு கும்ப மரியாதையோடு சிறப்பாக நடைபெற்றது. இரவு தொடங்கி சூரியன் மறைந்து இரவான போதும் அவர் நன்றியை சொல்லி அனைவருடைய நன்றியை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் இது உண்மை நிகழ்வு என்று காட்டுகிறது என்று நமக்கு தெரிகிறது. இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மலை அரசியின் மைந்தன், துணை செயலாளர் ரவிக்குமார், அரசு கொறடா கடமை வீரர் ராமச்சந்திரன் என்னும் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், நகர கழக நிர்வாகிகள், அந்த ஓவேலி கிளன்மன்ஸ் அந்த பகுதியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் ராஜா அவர்களும் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இத்தோடு நகர்வளம்
நிறைவு பெறுகிறது. வணக்கம்.